ஓம் நம சிவாய! அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். புது வருஷம் வரப்போகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல பிஸியா இருப்பீங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். நார்மலாவே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு மந்திரம் ஜபிப்பாங்க, கொள்வாங்க. அதுவும் புது வருஷம் வந்துட்டா சொல்லவே தேவையில்ல. நான் அந்த பயிற்சி எடுக்க போறேன், இந்த பயிற்சி எடுக்க போறேன்னு. நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு ஒரு கோல் செட் பண்ணுவோம். ஆனா அத கடைபிடிக்கிறோமா இல்லையான்றது ஒரு 15 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு கோல் செட் பண்ணுவோம். அத கடைபிடிச்சு வெற்றி அடையிறவங்களும் இருக்கிறாங்க. சரி இன்னும் 2 நாள் கழிச்சு செய்வோம், 2 நாள் கழிச்சு செய்வோம் அப்படின்னு தள்ளி போடுறவங்களும் இருக்கிறாங்க. எது எப்படியோ நம்மளோட ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிடங்களையும் வழிநடத்துபவர் நம்மளோட கடவுள். அதுவும் நான் முழுமையா நம்புறது நம்மளோட அருமுகன் முருகன தான். முருகன் அப்படிங்கும்போதே நம்மளுக்கு நெறைய விஷயங்கள், அதுவும் இந்த ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, முருகனோட மந்திரங்கள் நெறைய கந்தர் அனுபூதியா இருக்கட்டும், திருப்புகழா இருக்கட்டும், கந்தர் அலங்காரமா இருக்கட்டும். நெறைய நெறைய பாடல்கள் நெறைய ஆன்மீக அன்பர்கள் யூடியூப் வாயிலாக நெறைய சோஷியல் மீடியா வழியாகவும் நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு படிக்க தெரியாதுங்க. இதெல்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு நேரமும் கிடையாது. அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப சிம்பிள். ஓம் சரவண பவ. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனாலும் சரி, இல்ல ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்றீங்க. இல்லங்க, நான் ஒரு 10 நிமிஷம் ஓய்வா இருக்கேன். சரி, இது உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா இந்த மந்திரம் நம்மளுக்கு நெறைய நல்லது செய்யும். என்ன அப்படி நல்லது செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது நம்மளுக்கான பீஜ மந்திரம். பீஜம் அப்படின்னா ஒரு முதன்மையான மந்திரம். இத சொல்றதுனால எங்களுக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மன அமைதி கிடைக்கும். நம்ம ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கோம்னா, அந்த குழப்பத்திலேருந்து நம்மளுக்கான தீ தீர்வு கிடைக்கும். இப்ப குழந்தைங்க இருக்காங்கன்னா, இது ஈஸியா ரொம்ப எளிமையா குழந்தைங்கன்னு சொல்லக்கூடியது தான். ஸோ அவங்களுக்கு ஒரு நினைவாற்றல கொடுக்கும். நம்மளுக்கு இடையில வர தடங்கல்கள நீக்கும். எப்படி நீங்க இவ்ளோ உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, ஓம் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட ஒய். ஈவன் ம். சயின்டிஃபிக்கா கூட அத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு டார்க் ஹோல் இருக்கு. அத தாண்டி போகும்போது, சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அந்த ஓம் மந்திரம் தான் எங்களுக்கு கேக்குது. சரி, அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த சரவண பவ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓம்ங்கிறது பரம்பொருளோட மூச்சு. அப்ப இந்த சரவண பவ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முருகனோட 6 முகங்கள். ச, ர, ப, ந, ப, வ. இதுல இந்த ச, ர அப்படிங்கிறது என்னன்னா தத்துவ ஞானம். வ அப்படிங்கிறது சக்தி. ந அப்படிங்கிறது கருணை. ப அப்படிங்கிறது பாதுகாப்பு. வ அப்படிங்கிறது வெற்றி. அப்ப இந்த சரவண பவ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முருகா எனக்கு எல்லாத்துலேருந்தும் நல்ல ஒரு வெற்றியான வாழ்க்கைய குடு. ஓம் சரவண பவ அப்படிங்கும்போது 6 முகங்களை கொண்ட ஞானம், வீரம், கருணை மற்றும் பாதுகாப்போட அம்சமா இருக்கிற என் முருகனே, என்ன காத்து என் வாழ்க்கைய உயர்த்த அருள் புரி அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். இதுதான் அதோட அர்த்தம். இத நீ என்ன பண்ணலாம்? உங்க குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து, எளிமையா அவங்கள திரும்ப திரும்ப சொல்ல வைக்க முடியும். மந்திரத்த என்ன பண்றோம் அப்படின்னா, எளிமையா குழந்தைங்க கிட்ட சேர்க்கிறோம். இது அவங்க மனசுலயும் பதிஞ்சிரும். அவங்களுக்கு சொல்றதுக்கும் எளிமையா இருக்கும். அப்ப சின்ன வயசுலேருந்தே அத நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி பழக்கும்போது, அவங்களுக்கான முருகனோட அருளும் கிடைக்கும். நம்மளும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு நல்நெறி அவங்கள படுத்த முடியும். இது பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி ஹெல்ப் பண்ணும்? எனக்கு நல்லா எழுத வரும்.
எனக்கு மந்திரம்லாம் சொல்ல வராதுன்றவங்க, ஒரு நாளைக்கு 108 தடவ அப்படிங்கிற விதத்துல நீங்க முருகனோட மந்திரத்த எழுதிக்கிட்டே வரலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணவோ, வழிகாட்டவோ யாருக்குமே நேரம் இல்லங்க. ஆனா, அத நம்ம முருகன் நல்லபடியா பண்ணுவாரு. டெய்லி ஒரு 108 தடவ ஓம் சரவணபவ எழுதுங்க. இல்ல ஓம் சரவணபவ ஜெபிங்க. காலையிலயோ, சாயங்காலமோ முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேத்தி இத ஜெபிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். என்னால வேல்மாறல் படிக்க முடியல. இல்ல கந்த சஷ்டி கவசம் உட்காந்து என்னால ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேல உட்கார முடியல அப்படின்னுன்ற வயசானவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத எளிமையா சொல்லலாம். நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்திலேயே உட்காந்து முருகன மட்டும் மனசுல நிறுத்துங்க. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இத நம்புங்க. கண்டிப்பா பிறக்கிற 2020 நம்ம எல்லாருக்குமான ஒரு ஆண்டா இருக்கும். அப்படின்ற நம்பிக்கையில இப்ப உங்கள்ட்ட இருந்து விடைபெறுறேன். ஓம் நம சிவாய.